வாழ்க்கைனா சில அடி விழுகத்தான் செய்யும். ஆனா யுனைட்டட் ஃபேனா இருந்தீங்கன்னா, வாரம் அடி. எந்த டீம் கூட யுனைட்டட் விளையாண்டாலும், யுனைட்டட புடிச்சு அல்லையிலேயே மிதிக்கிறானுங்க. நம்மள டிப்ரஷனுக்கு உள்ளாக்கிர்றானுங்க. டீம்ல இருக்க முக்காவாசி பிளேயர்ஸ் மகா மட்ட ரகமா விளையாடுறானுங்க. நீங்க மத்த பிளேயர்ஸோட மகா மட்ட ரகமா விளையாடுறீங்கன்னு சொல்லி ராஷ்வர்ட தூக்கி ஆஸ்டன் வில்லாக்கும், ஆண்டனி தூக்கி ரியல் பெட்டிஸ்க்கு அனுப்பிச்சுட்டாங்க. யுனைட்டட புடிச்சு மத்த டீமுங்கெல்லாம் இங்க பொளந்துட்டு இருக்கானுங்க. ஆண்டனியும் ராஷ்வர்டும் மத்த டீமை புடிச்சு பொளந்துட்டு இருக்கானுங்க. ரியல் பெட்டிஸ்ல லாலிகாவை தூக்கி சொருவிட்டு இருக்கான் ஆண்டனி. ராஷ்வர்டு இங்க பிரீமியர் லீக்ல தூக்கி சொருகிட்டு இருக்கான். கடந்த ஒரு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட நீ போடலையாடா. இவங்க 2 பேரும் மட்டும் இருந்தா பரவாயில்லையே. இந்த சீசன் ஸ்டார்டிங்லயே மெக்டாமினியை தூக்கி நாப்பலிக்கு கொடுத்தாச்சு. அவன் அங்க போய் சரியான ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறான். இது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, மேனேஜரா, பிளேயரா, பாக்பாவை புதைச்சு வச்ச ஹையினாவா, ஒன்னும் தெரியல. யுனைடெட் ஃபேன்ஸை நினைச்சா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. என்ன பண்றது, எல்லா தலையெழுத்துன்னு ஒன்று இருந்தா விடுமா. ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல அடி வாங்கிட்டு இருக்கோம், ஓகே. எங்கேயாவது ரெலிகேட் ஆகி அடுத்த வருஷம் மில்வாலு, கவன்ட்ரி, QPR இந்த மாதிரி டீமுங்க புடிச்சு பொளந்தா என்ன பண்றது?